நான் ஒரு அனாதை. டிசம்பர் மாத அந்த நடுங்கும் குளிர் என் எலும்புகள் வரை ஊடுருவியது. இன்றும் அதே குளிர்ந்த தரையில் அமர்ந்து ஒரு பழைய ஜீப் என்ஜினின் பாகங்களை மண்ணெண்ணெயில் கழுவி கொண்டிருந்தேன். என் கைகள் சிவந்து அழுக்கடைந்திருந்தன. அந்த அழுக்கு என் தோலின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டதை போல தோன்றியது. கடும் குளிரால் இரும்பு கருவிகளை பிடிப்பது கூட கடினமாக இருந்தது. ஆனால் வேலையை நிறுத்த முடியாது. ஏனெனில் கேரேஜின் மூலையில் அமர்ந்திருந்த சித்தப்பா நாகேஷின் கொடுப்பார்வை எப்போதும் என்னை துரத்தியது. தகர மேற்கூரையின் துளைகள் வழியாக வரும் பனிக்காற்று நேரடியாக என் முதுகில் மோதியது. என் உடலில் பல இடங்களில் ஒட்டு போடப்பட்ட ஒரு மெல்லிய சட்டையும் அதன் மேல் நூல் பிரிந்து போன ஒரு பழைய ஸ்வெட்டரும் இருந்தது. அது குளிரை தடுப்பதை விட நடுங்கும் என் நிலையை மறைக்கவே பயன்பட்டது. நான் பாகங்களை சுத்தம் செய்தபோது ஒரு கனமான இரும்பு நட்டு கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்தது. அந்த சத்தம் கேரேஜ் முழுவதும் எதிரொலித்தது. சத்தம் கேட்டதும் சித்தப்பா நாகேஷ் ஆவேசமாக வந்து என் முன் நின்றார். அவரது கர்ஜனை மிகுந்த குரல் என் தைரியத்தை உடைத்தது. நீ எதற்கும் லாயக்கற்றவன். உன் அப்பனை போலவே இருக்கிறாய். உன் ரத்தத்திலேயே சோம்பேறித்தனம் இருக்கிறது. நான் உன்னை இங்கே கற்றுக்கொள்ள வைத்துள்ளேன், தப்பு செய்ய அல்ல. இந்த பாகம் உடைந்திருந்தால் இதற்கான பணத்தை உன் செத்த அப்பன் கல்லறையில் இருந்து வந்து கொடுப்பாரா? சித்தப்பாவின் வாயிலிருந்து அப்பாவை பற்றிய பேச்சை கேட்டதும் என் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன். ஏனெனில் பதில் பேசினால் இரவு உணவு கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். சித்தப்பா நாகேஷ் கடந்த 10 ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கும் அதே பழைய பல்லவியையே மீண்டும் தொடங்கினார். அவர் என் தலையில் கை வைத்து கொண்டு, அவர் எனக்கு செய்யும் இந்த உதவிக்கு என்னால் 7 ஜென்மம் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது என்று கூறினார். என் அப்பா இறந்தபோது அவர் தலை முதல் கால் வரை கடனில் மூழ்கி இருந்ததாகவும் மக்கள் அவரது உடலை கூட வீட்டிலிருந்து எடுக்க விடவில்லை என்றும் அவர் கூறினார். அவர் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கொடுத்து என் அப்பாவின் கௌரவத்தை காப்பாற்றி மக்களின் வாயை மூடினார் என்று சொன்னார். இல்லை என்றால் என் அப்பா என்னை நடுத்தருவில் பிச்சை எடுக்க விட்டிருப்பார் என்றார். அவர் எனக்கு இருக்க இடமும் உணவும் கொடுத்து வேலை செய்யும் திறமையையும் கற்றுக் கொடுத்தார். அப்படி இருந்தும் நான் நன்றி கெட்டவனாக இருப்பதாக சொன்னார். சித்தப்பாவின் இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் சுத்தியால் அடிப்பது போல இருந்தன. நான் என்னை ஒரு குற்றவாளியை போல உணரத் தொடங்கினேன். சிறு வயது மங்கலான நினைவுகளில் எனக்கு என் அப்பாவின் முகம் நினைவில் இல்லை. ஆனால் சித்தப்பாவின் பேச்சுகள் என் மனதில் அவர் ஒரு தோல்வியடைந்த பலவீனமான மற்றும் பயனற்ற மனிதர் என்ற பிம்பத்தை உருவாக்கிவிட்டன. தன் தம்பியை துன்பத்தில் ஆழ்த்திவிட்டு தான் மட்டும் இறந்து போன ஒரு மனிதனின் மகன் நான் என்று நினைக்கும் போது எனக்கு அவமானமாக இருந்தது. சித்தப்பா சொல்வது சரிதான் என்றும் நான் அவருக்கு ஒரு பாரம் என்றும் நான் அடிக்கடி இரவுகளில் நினைத்து கொண்டே இருப்பேன். இரத்த உறவின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் என்னை சுமந்து கொண்டிருப்பதாக நான் எண்ணினேன். அன்றைய வேலைகள் முடிந்த போது இரவு வெகு நேரமாகிவிட்டது. குளிரின் கடுமை அதிகரித்திருந்தது. என் கை கால்கள் மரத்து போயின. நான் கடையின் ஷட்டரை இறக்கிவிட்டு சித்தப்பாவிற்கு பின்னால் அவர் வீட்டிற்கு சென்றேன். வீட்டிற்குள் நுழைந்ததும் சித்தப்பா நேரடியாக தன் அறைக்கு சென்றார். நான் சமையலறைக்கு வெளியே வராந்தாவில் விரிந்திருந்த ஒரு பழைய தரை விரிப்பை நோக்கி சென்றேன். சித்தப்பாவின் மகன் ஆரோன் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டே சூடான டீயை ரசித்துக் கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் அவன் முகம் சுளித்து, வந்துவிட்டான் நம் இளவரசன். இன்று என்ன வேலை செய்தாய்? நாள் முழுவதும் கேரேஜில் அமர்ந்து ஓட்டி கொண்டிருந்தாயா என்று கிண்டலாக கேட்டான். என் ஆடைகளில் இருந்து இயந்திர எண்ணெயின் நாற்றம் வீசியது. அதை கண்டு மூக்கை சுளித்த ஆரோன் தன் தாயிடம், அம்மா, இவனை முதலில் குளிக்க அனுப்புங்கள். இவன் நாற்றத்தில் என் தலை வெடிக்கிறது என்றான். நான் அமைதியாக அங்கிருந்து எழுந்து வீட்டின் பின்புறம் இருந்த குழாயில் குளிர்ந்த நீரால் முகம் கழுவினேன். அந்த தண்ணீர் பனிக்கட்டியை போல அவ்வளவு ஜில்லென்று இருந்தது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. இரவு உணவாக எனக்கு வழக்கம் போல மீந்து போன சாதமும் தண்ணீர் போன்ற பருப்பும் கிடைத்தன.
சித்தி உணவை வைக்கும்போது ஒரு ஏளனமான கருத்தை சொன்னார். பார், உன் சித்தப்பா உன்னை எவ்வளவு அக்கறையாக கவனித்துக் கொள்கிறார். இந்த விலைவாசி காலத்தில் அனாதைகளை யாரும் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் உன் சித்தப்பா உன்னை தன் பிள்ளையைப் போல வளர்க்கிறார் என்றார் அவர். நான் உணவை விழுங்கினேன். ஆனால் அது தொண்டையில் முட்கள் போல குத்தியது. ஒவ்வொரு கிண்டலிலும் ஒரு பேருதவி இணைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வாய் உணவிலும் அந்த பாரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் அவசரமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு என் தரை விரிப்பில் படுத்துக்கொண்டேன். குளிரால் என் பற்கள் நடுங்கின. தூக்கம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தது. போர்த்திக் கொள்வதற்கு என்னிடம் ஒரு மெல்லிய போர்வை மட்டுமே இருந்தது. டிசம்பர் மாத குளிரை எதிர்கொள்ள அந்த மெல்லிய போர்வை போதுமானதாக இல்லை. ஜன்னல் ஓட்டைகள் வழியாக காற்று நேரடியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. உடலில் சற்று சூடு உண்டாக வேண்டும் என்பதற்காக நான் ஒரு மூட்டை போல சுருண்டு படுத்துக்கொண்டேன். ஆனால் என் மனதில் சித்தியின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தன. உன் அப்பா ஒரு நாடோடி. அவன் ஒரு தோல்வியடைந்த மனிதன். நிஜமாகவே என் அப்பா அவ்வளவு கெட்டவரா? அவர் எனக்காக எதையுமே விட்டு செல்லவில்லையா? மெல்ல மெல்ல எனக்கே என் மீது வெறுப்பு உண்டானது. நானும் என் அப்பாவுடனேயே இறந்திருக்கலாம் என்று தோன்றியது. அப்படி நடந்திருந்தால் இன்று இப்படி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இதே சிந்தனையில் என் உடல் காய்ச்சலில் கொதிக்கத் தொடங்கியது. தலை கனத்தது. தொண்டை முட்கள் குத்துவது போல வலிக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த வீட்டில் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி விடுமுறை எடுக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் வேலை செய்யாமல் இருப்பதற்காக நான் சாக்கு சொல்கிறேன் என்று சித்தப்பா சொல்வார். எனவே நான் தயாராக தொடங்கினேன். இன்று குளிர் நேற்றை விட அதிகமாக இருந்தது. வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. சூரியன் இருக்கும் இடமே தெரியவில்லை. இன்று ஏதேனும் கம்பளி ஆடை அணியாதால் நான் குளிரிலேயே இறந்து விடுவேன் என்று எனக்கு தோன்றியது. என்னிடம் இருந்த ஸ்வெட்டர் முற்றிலும் வீணாகி போயிருந்தது. திடீரென்று வீட்டின் பழைய பரண் அறை நினைவுக்கு வந்தது. அங்கே ஏதேனும் பழைய போர்வையோ அல்லது தடிமனான துணியோ கிடைக்கலாம் என்று தோன்றியது. சித்தப்பாவும் சித்தியும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆரோன் தன் அறையில் இருந்தான். எனவே நான் சத்தம் வராமல் மாடிப்படிகளில் ஏறி மேலே உள்ள அந்த அறைக்கு சென்றேன். அங்கே தூசியும் மண்ணும் படிந்திருந்தது. சிலந்தி வலைகள் எல்லா பொருட்களையும் மூடியிருந்தன. இருட்டில் துளாவி ஒரு பழைய பெட்டியை திறந்தேன். அதில் சித்தியின் பழைய துணிகளும் சில தேவையற்ற பொருட்களும் இருந்தன. நான் ஏமாற்றத்துடன் அதை மூட போகும்போது பெட்டியின் அடியில் அமுங்கி இருந்த ஒரு பழுப்பு நிற துணி என் கண்ணில் பட்டது. நான் அதை வெளியே இழுத்தபோது அது ஒரு நீளமான கம்பளி கோட். அந்த கோட் மிகவும் பழமையானது. அங்கொன்று இங்கொன்றுமாக நிறம் மங்கி இருந்தது. பல இடங்களில் கரையான் அரித்திருந்தது. அதிலிருந்து ஒரு விசித்திரமான பழைய வாசனை வந்தது. அது எனக்கு மிகவும் பரிச்சயமான வாசனையாக தோன்றியது. சிறு வயதில் மறந்த ஏதோ ஒரு கனவை போல நடுங்கும் கைகளால் அந்த கோட்டை தொட்டேன். இது என் அப்பாவினுடைய கோட். நான் சிறுவனாக இருந்தபோது இந்த கோட்டின் மடியில் ஒளிந்து கொள்வேன் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த கோட்டை பார்த்ததும் எனக்குள் உணர்ச்சிகளின் புயல் வீசியது. கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்தோடியது. இது வெறும் துண்டு துணி அல்ல. இது என் அப்பாவின் கடைசி அடையாளம். சித்தப்பாவின் கண்களில் படாமல் இங்கே கிடந்திருக்கிறது. ஒருவேளை அவர்கள் இதை வீணானது என்று கருதி எரிந்துவிட மறந்திருக்கலாம். ஆனால் இயற்கை ஒருவேளை இன்றைய என் தேவைக்காக இதை பத்திரப்படுத்தி வைத்திருந்ததோ என்னவோ. அந்த கோட்டை என் மார்போடு அணைத்து கொண்டபோது என் அப்பாவையே நான் கட்டிப்பிடித்து கொண்டது போல உணர்ந்தேன். ஒரு விசித்திரமான அமைதியும் கலகலப்பும் எனக்குள் இறங்கியது. என்னை சாகடித்து கொண்டிருந்த அந்த நடுங்கும் குளிர் திடீரென்று மறைந்து போனது. நான் சீக்கிரம் அந்த கோட்டை அணிந்து கொண்டேன். அது என் உடலை விட பெரிதாக இருந்தது. அதன் கைகள் என் கைகளை தாண்டி தொங்கிக் கொண்டிருந்தன. கோட்டின் அடிப்பகுதி
என் முழங்கால்களுக்கு கீழே வரை நீண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அதன் அளவை பற்றியோ அல்லது தோற்றத்தை பற்றியோ கவலை இல்லை. என்னை உயிரோடு வைத்திருக்க தேவையான கதகதப்பும் இந்த இரக்கமற்ற உலகில் என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்ற பாதுகாப்பான உணர்வும் மட்டுமே எனக்கு தேவையாக இருந்தது. கோட்டின் பட்டன்களை போட்டபோது என்னை சுற்றி ஒரு பலமான கவசம் உருவானது போல தோன்றியது. அந்த கோட் பல இடங்களில் கிழிந்திருந்தது. ஆனால் அதனுள் இருந்த அந்த அன்பு ஆரோன் அணியும் விலை உயர்ந்த பிராண்டட் துணிகளில் கூட இருக்காது. கோட்டை அணிந்து கொண்டு நான் கீழே வந்தபோது சித்தப்பா பார்த்து விடுவாரோ என்று இதயம் படபடத்தது. ஆனால் அவர் இன்னும் அறையிலேயே இருந்தார். நான் சத்தமில்லாமல் வீட்டில் இருந்து கிளம்பி கேரேஜை நோக்கி சென்றேன். வழியில் குளிர்ந்த காற்று என் முகத்தில் வீசியது. ஆனால் என் உடல் கதகதப்பாக இருந்தது. மக்கள் என்னை விசித்திரமாக பார்த்தார்கள். ஒரு மெலிந்த பையனின் உடலில் இவ்வளவு பெரிய மற்றும் கிழிந்த கோட் ஒரு வேடிக்கை காட்சி போல இருந்தது. ஆனால் என் மனதிற்குள் ஒரு விசித்திரமான தன்னம்பிக்கை இருந்தது. என் அப்பா என் கையை பிடித்து கொண்டு என்னுடன் வருவது போலவே உணர்ந்தேன். கேரேஜ் சென்றடைந்ததும் நான் வேலையை தொடங்கினேன். இன்று எனக்கு சோர்வே தெரியவில்லை. அந்த கோட்டின் பைகள் ஆழமாக இருந்தன. என் குளிர்ந்த கைகளை அடிக்கடி அவற்றிற்குள் விட்டு சூடுபடுத்தி கொண்டேன். மதிய நேரத்தில் சித்தப்பா அங்கே வந்தார். என்னை இந்த நிலையில் பார்த்ததும் அவர் புருவங்கள் சுருங்கின. அவர் கோபத்துடன் என்னை உச்சி முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு, என்ன இது கோமாளி வேஷம் போட்டிருக்கிறாய்? எங்கிருந்து இந்த கந்தல் துணியை எடுத்து வந்தாய் என்று கேட்டார். நான் பயந்து கொண்டே சொன்னேன், சித்தப்பா, மிகவும் குளிராக இருந்தது. என் ஸ்வெட்டர் கிழிந்து விட்டது. அதனால் மாடி அறையில் இருந்து இந்த பழைய கோட்டை எடுத்தேன். இது அப்பாவினுடையது. சித்தப்பாவின் முகத்தில் ஒரு கணம் ஏதோ ஒரு நிழல் வந்து மறைந்தது. ஒருவேளை அவருக்கும் அவர் அண்ணனின் நினைவு வந்திருக்கலாம், அல்லது நான் ஏதும் உரிமை கோரிவிடுவேனோ என்ற பயம் வந்திருக்கலாம். ஆனால் உடனே அவரது பழைய கொடூர குணம் வெளிப்பட்டது. அவர் கேலியாக சிரித்துக்கொண்டே சொன்னார், அணிந்து கொள். உன் அப்பா இப்படிப்பட்ட அழுகி போன குப்பையை தான் விட்டு சென்றான். இந்த கிழிந்த கோட் உனது தகுதிக்கு ஏற்றதுதான். அந்த ஆளும் இப்படித்தான் இருந்தான். அவரது வார்த்தைகளின் விஷம் எனக்குள் இறங்கியது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். அந்த விஷச் சொற்கள் என் உடலை தாக்காமல் இருக்க அந்த கோட்டை இன்னும் இறுக்கமாக போர்த்தி கொண்டேன். மாலை நேரத்தில் ஆரோன் அங்கே வந்தான். ஒருவேளை அவனுக்கு செலவிற்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம், அல்லது சும்மா ஊர் சுற்றி கொண்டு வந்திருக்கலாம். என்னை பார்த்ததும் அவன் பலமாக சிரித்துவிட்டு தன்னுடன் இருந்த நண்பர்களிடம் கேலியாக சொன்னான், டேய் பாருங்கள், நம் பிச்சைக்கார உறவினன் இன்று என்ன அணிந்து வந்திருக்கிறான் என்று பாருங்கள். ஏதோ ஆஸ்கார் படத்து பொம்மை போல இருக்கிறான். அவன் என் அருகில் வந்து என் கோட்டின் காலரை தன் விரல்களால் கசக்கிக் கொண்டே சொன்னான், ஏய், இதிலிருந்து பிண நாற்றம் வீசுகிறது. எந்த குப்பையில் இருந்து இதை தூக்கி வந்தாய்? அவரது நண்பர்களும் சேர்ந்து பலமாக சிரித்தார்கள். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. இந்த கோட் என் கௌரவம், என் அப்பாவின் அடையாளம். ஆனால் அவன் அதை சேற்றி விரித்துக் கொண்டிருந்தான். நான் பின்வாங்க முயன்றேன். ஆனால் ஆரோன் என் வழியை மறித்து கொண்டான். அவன் சொன்னான், ஏய், எங்கே ஓடுகிறாய்? இந்த விலை மதிப்பற்ற பொருளை எங்களுக்கும் கொஞ்சம் காட்டு. குறும்புத்தனமும் கர்வமும் தலைக்கேற அவன் என் கோட்டின் தளர்வான கையை பிடித்து பலமாக இழுத்தான். என்னை விழ செய்து அவமானப்படுத்துவதே அவனது நோக்கமாக இருந்தது. என் கால் நழுவியது. நான் தடுமாறினேன். ஆனால் என்னை சமாளித்துக் கொண்டேன். ஆரோன் இத்துடன் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவன் நிறுத்தவில்லை. இந்த முறை அவன் கோட்டின் கழுத்து பகுதி துணியை தன் கையில் இறுக்கமாக பிடித்து கொண்டு முழு பலத்துடன் ஒரு இழுதான். ஒரு கிளிசல் சத்தம் கேட்டது. துணி கிளியும் சத்தம். ஆனால் என் இதயமே கிழிந்து விட்டது போல நான் உணர்ந்தேன். கோட்டின் வலது பக்க பையும் அதற்கு மேல் இருந்த பகுதியும் மோசமாக கிழிந்தது. அதன் உட்புற துணி வெளியே வந்தது. என் பொறுமை முடிந்தது.
ஆரோனும் அவனது நண்பர்களும் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் எதிரொலித்தன. கிழிந்த அந்த பையின் மேல் நான் கை வைத்த போது உட்புற துணிக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான பொருளை உணர்ந்தேன். அது சாதாரண துணி அல்ல, ஏதோ ஒரு கடினமான பொருள். நான் ஆச்சரியத்துடன் கீழே பார்த்தபோது கிழிந்த துணிக்குள்ளிருந்து ஒரு முனை எட்டி பார்த்தது. பிளாஸ்டிக் கவரால் சுற்றப்பட்ட அந்த பொருள் என் கிழிந்த கோட்டிலிருந்து நழுவி கேரேஜின் கருப்பு மற்றும் எண்ணெய் படிந்த தரையில் விழுந்தது. அது விழுந்த சத்தம் மிக மெதுவாக இருந்தது. ஒருவேளை அந்த சத்தம் வேறு யாருக்கும் கேட்டிருக்காது. ஆனால் எனக்கு அது ஒரு வெடிகுண்டு வெடித்தது போல இருந்தது. ஏனெனில் அந்த ஒரு நொடி என் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிட்டது. ஆரோனின் உதடுகளில் இருந்த சிரிப்பு திடீரென அவன் தொண்டையிலேயே நின்று போனது. கரையான் அரித்த அந்த பழைய கோட்டின் வயிற்று பகுதியில் இருந்து வெளியே விழுந்த அந்த விசித்திரமான பொருளின் மீது அவனது பார்வையும் நிலைத்தது. சற்று தொலைவில் ஒரு வாடிக்கையாளருடன் விவாதித்துக் கொண்டிருந்த சித்தப்பா நாகேஷ் திடீரென ஏற்பட்ட மௌனத்தை உணர்ந்து திரும்பினார். தரையில் கிடந்த அந்த நீல நிற பிளாஸ்டிக் கவரின் மீது அவரது கூர்மையான பார்வை விழுந்தது. கேரேஜ் முழுவதும் ஒரு விசித்திரமான மர்மமான அமைதி நிலவியது. இயற்கை தானே காலத்தின் துடிப்பை நிறுத்திவிட்டது போல தோன்றியது. என் இதய துடிப்பு எவ்வளவு வேகமாக இருந்ததென்றால் அது என் விலா எலும்புகளில் மோதுவதை என்னால் உணர முடிந்தது. நான் நடுங்கும் கைகளால் குனிந்து அந்த பையை எடுத்தேன். அதன் மேல் ஒட்டப்பட்டிருந்த டேப் மிகவும் பழமையாகி மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது. ஆனால் பிளாஸ்டிக் கவர் உள்ளே இருந்த காகிதத்தை பத்திரமாக பாதுகாத்திருந்தது. ஆரோன் முன்னே வந்து என் கையில் இருந்து அந்த பேப்பரை பிடுங்க முயன்றான். தனது வழக்கமான கர்வத்துடன், இங்கே கொடு, என்ன குப்பை இது? ஒருவேளை உன் ஏழை அப்பாவின் பழைய கடன் ரசீதாகவோ அல்லது ஏதோ ஒரு மருந்து குறிப்பாகவோ இருக்கலாம். இதை நீ ஏதோ புதையல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றான். ஆனால் இந்த முறை எனக்குள் எங்கிருந்து அந்த தைரியம் வந்ததென்று தெரியவில்லை. எனக்குள் மின்னல் போன்ற வேகம் வந்தது. நான் சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்தேன். ஆரோனின் கை காற்றிலேயே நின்றது. நடுங்கும் விரல்களால் பிளாஸ்டிக் உரையை திறந்து உள்ளே மடிக்கப்பட்டிருந்த ஒரு காகிதத்தை எடுத்தேன். அந்த காகிதத்தை பார்த்ததும் என் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அது சாதாரண காகிதமோ அல்லது கடன்களின் பட்டியலோ அல்ல. அது ஒரு வங்கியின் நிரந்தர வைப்புத் தொகை சான்றிதழ். அதில் மறைந்த என் அப்பாவின் பெயரும் என் பெயரும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. கீழே இருந்த தொகையை பார்த்ததும் என் தலை சுற்றியது. 50 லட்சம். ஆம், முழுதாக 50 லட்சம் ரூபாய். 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் அப்பா என் பெயரில் டெபாசிட் செய்திருந்த தொகை அது. அதன் கீழே ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது. இந்த தொகை என் மகனுக்கு 18 வயது ஆகும்போது அவனிடம் சேர வேண்டும். அப்போதுதான் அவன் தன் வாழ்க்கையை மரியாதையுடன் வாழ முடியும். எனக்கு இப்போது 18 வயது முடிந்து விட்டது. எனக்கு அந்த காகிதம் வெறும் காகிதம் அல்ல, அது என் விடுதலையின் பிரகடனம். என் கண்களுக்கு முன்னால் ஒரு கணம் இருள் சூழ்ந்து பின் திடீரென பேரொளி பரவியது போல இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக சித்தப்பா நாகேஷ் என் மனதில் விஷமாக ஊட்டிய வார்த்தைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. உன் அப்பா கடலில் மூழ்கி கிடந்தான். உன் அப்பா ஒரு பிச்சைக்காரன். அவன் உனக்கு அவமானத்தை தவிர எதையும் விட்டு செல்லவில்லை. இவை அனைத்தும் பொய், ஒரு பயங்கரமான பச்சை பொய். என் அப்பா கடன்காரர் அல்ல. அவர் எனக்காக ஒரு ராஜாவை போன்ற வாழ்க்கையை ஏற்பாடு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அந்த பழைய கோட்டின் உட்புற துணிக்குள் ஒளிந்திருந்த இந்த ரகசியம் இன்று சித்தப்பாவின் குணத்தின் அருவருப்பான முகத்தை தோலுரித்து காட்டியது. நான் தலையை உயர்த்தி சித்தப்பாவை பார்த்தேன். அவர் முகம் மஞ்சளைப் போல வெளுத்து போய் இருந்தது. அவர் நெற்றியில் வேர்வை துளிகள் தெளிவாக தெரிந்தன. கடுங்குளிர் நிலவிய போதிலும் அவர் வேர்வையில் நனைந்திருந்தார். ஏனெனில் அவர் அந்த காகிதத்தை அடையாளம் கண்டுவிட்டார். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவரது கண்களில் பயமும் பேராசையும் கலந்திருப்பதை என்னால் தெளிவாக படிக்க முடிந்தது.
அவர் வேகமாக என்னை நோக்கி பாய்ந்தார். அவரது முகத்தில் இருந்த அந்த போலித்தனமான மென்மை மறைந்து அதற்கு பதிலாக ஒரு வஞ்சகமான சிரிப்பு குடிகொண்டிருந்தது. அவர் தழுதழுத்த குரலில், மகனே, இது என்ன? என்னிடம் கொடு. இது தேவையற்றது. நான் இதை கிழித்து எரிந்து விடுகிறேன். நீ இதை மறந்துவிடு என்றார். அவர் கையை என்னை நோக்கி நீட்டினார். ஆனால் அந்த கை நடுங்கிக் கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு என்னை அடிக்க ஓங்கிய அதே கைதான் இன்று என்னிடம் பிச்சை கேட்கிறது. நான் அந்த காகிதத்தை என் முஷ்டியில் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு முதல் முறையாக சித்தப்பாவின் கண்களை நேருக்கு பார்த்தேன். என் கண்களில் இப்போது அந்த அனாதை, ஆதரவற்ற சிறுவன் இல்லை. மாறாக தன் உரிமை பறிக்கப்பட்ட ஒரு ஆண்மகன் இருந்தான். நான் உறுதியான குரலில் சொன்னேன், நான் இதை கொடுக்க மாட்டேன் சித்தப்பா. இது தேவையற்ற காகிதம் அல்ல. இது என் அப்பாவின் அன்பு. இதை நீங்கள் என்னிடமிருந்து மறைத்து வைத்தீர்கள். உங்கள் பொய்களை தகர்க்கும் உண்மை இதுதான். என் அப்பா கடன்காரர் என்று என்னிடம் சொன்னீர்கள். உண்மையை நான் கண்டறிய கூடாது என்பதற்காகவே கடந்த 10 ஆண்டுகளாக என்னை உங்கள் வீட்டில் அடிமையாக வைத்திருந்தீர்கள். உண்மை தெரிந்தால் உங்கள் இலவச வேலைக்காரனும் கேரேஜ் தொழிலாளியும் கையை விட்டு போய்விடுவான் என்ற பயம் உங்களுக்கு இருந்தது. நான் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை என்பதை கண்டதும் சித்தப்பா நாகேஷின் தோரணை மாறியது. அவர் கத்தினார், ஏய், 2 காசுக்கு கூட பெறாத பையனே, என்னிடமே எதிர்த்து பேசுகிறாயா? இந்த காகிதம் எனக்கு சொந்தமானது. உன் அப்பா என்னிடம் கடன் வாங்கி இருந்தான். அதற்கு ஈடானது இது. என்னிடம் கொடு. இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன். ஆரோனுக்கு இன்னும் முழு விஷயம் புரியவில்லை. ஆனால் தன் அப்பாவின் கோபத்தை பார்த்து அவன் என்னை பிடிக்க என்னை நோக்கி வந்தான். அந்த நொடியில் எனக்கு என் உயிரை பற்றிய பயம் இல்லை. மாறாக என் கையில் இருந்த அந்த சொத்தை பற்றிய பயமே இருந்தது. இந்த காகிதம் இன்று அவர்கள் கையில் கிடைத்து விட்டால் என் அப்பா 2ஆம் முறையாக இறந்து விடுவார். நான் என்றென்றும் அடிமையாகி விடுவேன். சித்தப்பா பாய்ந்து வந்து என் காலரை பிடித்து என்னை சுவரோடு சேர்த்தார். அவரது விரல்கள் என் கழுத்தை இறுக்கின. அவர் கத்தினார், அந்த காகிதத்தை எடு. இல்லை என்றால் உன் கழுத்தை நிறுத்தி விடுவேன். எனக்கு மூச்சு முட்டியது. ஆனால் அந்த காகிதத்தின் மீதான என் பிடி தளரவில்லை. இந்த போராட்டத்திற்கு இடையில் கேரேஜின் திறந்திருந்த கதவை நான் பார்த்தேன். முடிவெடுக்க ஒரு கணம் கூட ஆகவில்லை. நான் என் முழு பலத்தையும் திரட்டி சித்தப்பாவின் வயிற்றில் முழங்கையாலேயே பலமாக ஒரு குத்து விட்டேன். அவர் வலியால் துடித்து பின்வாங்கினார். ஆரோன் என்னை பிடிக்க முயன்றான். ஆனால் நான் அவனை தள்ளிவிட்டேன். அவன் அங்கிருந்த ஆயில் ட்ரம்களின் மேல் விழுந்தான். நான் ஒரு சூறாவளியை போல கேரேஜை விட்டு வெளியேறினேன். வெளியே அந்த இருட்டும் கடும் பனியும் என்னை வரவேற்றன. ஆனால் இப்போது எனக்கு குளிராக தெரியவில்லை. என் மார்பிற்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. பழிவாங்கும் உணர்ச்சியும் சத்தியமும் கொண்ட அந்த நெருப்பில் நான் வெறும் கால்களுடன் சாலையில் ஓடிக்கொண்டிருந்தேன். பின்னால் சித்தப்பாவின் பசவுகளும் மிரட்டல்களும் கேட்டன. பிடியுங்கள் அவனை, அவன் ஒரு திருடன், என் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் என்று கத்தினார். ஆனால் நான் திரும்பி பார்க்கவில்லை. என் வலது கையில் அந்த காகிதம், இடது கையில் என் கிழிந்த கோட்டும் இருந்தது. இந்த கோட் இப்போது வெறும் துணி அல்ல, இது என் கவசம். என் அப்பா என்னுடனேயே ஓடி வருவது போல இருந்தது. காற்று என் காதுகளில், ஓடு, இன்னும் தூரமாக ஓடு, இது அநீதிமான்களின் ஊர் என்று கிசுகிசுத்தது. நான் நகரில் அந்த பழைய வக்கீல் ஐயாவின் வீட்டை நோக்கி சென்றேன். சிறு வயதில் என் அப்பா அவர் பெயரை சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர் என் அப்பாவின் நெருங்கிய நண்பர். அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று சொல்லி சித்தப்பாதான் அவருக்கும் எனக்கும் இருந்த தொடர்பை துண்டித்திருந்தார் என்பது இப்போது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்றுதான் புரிகிறது உண்மையில் ஏமாற்றுக்காரர் யார் என்று. சாலை வெறிச்சோடி இருந்தது. நாய்கள் குரைத்தன. கற்கள் என் கால்களை குத்தினாலும் நான் நிற்கவில்லை. ஏனெனில் இன்று நான் நின்றுவிட்டால் என் கதை இதோடு முடிந்துவிடும் என்று எனக்கு தெரியும். நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என் நெஞ்சு வெடித்துவிடும் போல இருந்தது. ஆனால்
ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி என்னை முன்னோக்கி தள்ளியது. ஒரு வழியாக வக்கீல் ஐயாவின் வீட்டின் முன் வந்து சேர்ந்தேன். கதவை வெறித்தனமாக தட்டினேன். கதவு திறக்க சிறிது நேரமானது. அந்த இடைவெளியில் கேட்கும் ஒவ்வொரு சத்தமும் சித்தப்பா நாகேஷ் பின்னால் வந்துவிட்டாரோ என்ற பயத்தை உண்டாக்கியது. என் உடல் முழுவதும் வேர்வையில் நனைந்திருந்தது. கிழிந்த கோட்டின் வழியாக என் உடல் வெளியே தெரிந்தது. கதவு திறக்கப்பட்டு வக்கீல் ஐயா என்னை கண்டு வியப்படைந்த போது நான் அவர் கால்களில் விழுந்தேன். அந்த காகிதத்தை அவரிடம் நீட்டி, அங்கிள், என்னை காப்பாற்றுங்கள், இது என் அப்பாவின் கடைசி அடையாளம் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது. அதன் பிறகு என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. ஆனால் நினைவிழக்கும் முன் ஒன்று மட்டும் எனக்கு தெரிந்தது. நானும் என் அப்பாவின் கனவும் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று. நான் கண் விழித்த போது என்னை சுற்றி ஒரு விசித்திரமான அறியாத கதகதப்பை உணர்ந்தேன். அது நான் பல ஆண்டுகளாக உறங்கி பழகிய அந்த ஈரமான குளிர்ந்த தரை அல்ல. அது ஒரு மென்மையான மெத்தை. அதன் வாசனை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நான் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து பயந்த பார்வையுடன் அங்கும் எங்கும் பார்த்தேன். நான் ஏதோ கனவு காண்கிறேனா அல்லது இறந்து விட்டேனா என்று என் மனதில் முதல் எண்ணம் தோன்றியது. அப்போது அறையின் மூலையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒரு பெரியவரை பார்த்தபோது நேற்று இரவு சித்தப்பா நாகேஷிடம் இருந்து தப்பித்து ஓடி வந்த அந்த பயங்கரமான காட்சிகள் நினைவுக்கு வந்தன. அவர்தான் அந்த முதிய வக்கீல் ஐயா. அவரது தலைமுடி நரைத்திருந்தது. முகத்தில் ஆழமான கனிவும் அன்பும் தெரிந்தன. அவரது கையில் அதே பிளாஸ்டிக் கவரும் காகிதமும் இருந்தன. அதை பார்த்த பிறகுதான் என் உயிரே திரும்ப வந்தது போல இருந்தது. அது என் சொத்து. நான் கண் விழித்ததை கண்ட வக்கீல் ஐயா புன்னகைத்து கொண்டே சொன்னார், பயப்படாதே மகனே, நீ இப்போது உன் சொந்த வீட்டில் இருக்கிறாய். முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறாய். நான் நடுங்கும் குரலில் கேட்டேன், அங்கிள், சித்தப்பா நாகேஷ் இங்கே வந்தாரா? அவர் என்னை மீண்டும் அழைத்து செல்வாரா? வக்கீல் ஐயா எழுந்து என் தலையில் கை வைத்து சொன்னார், நீ உன் வாழ்வின் மிக மோசமான ஆண்டுகளை கழித்த அந்த நரகத்திற்கு உன்னை மீண்டும் அனுப்ப உலகின் எந்த சக்தியாலும் முடியாது. பிறகு அவர் அந்த காகிதத்தை என் முன்னே வைத்து, உன் அப்பா ஒரு தீர்க்கதரிசி என்று கூறினார். தன் இறுதி நாட்களில் தன் தம்பி நாகேஷ் ஒரு பேராசைக்காரன் என்றும் தான் இறந்த பிறகு உன்னை மதிக்க மாட்டான் என்றும் உன் அப்பா யூகித்து விட்டார். அதனால்தான் தான் இரவு பகலாக உழைத்து சேர்த்த மொத்த பணத்தையும் உனக்காக பிக்ஸட் டெபாசிட் செய்து தனக்கு மிக நெருக்கமானவருக்கு மட்டுமே அது சேரும்படி உயில் எழுதினார். இதை சொல்லும்போது வக்கீல் ஐயாவின் கண்கள் கலங்கின. அவர் தொடர்ந்தார், உன் அப்பா என்னிடம் சொன்னார், இந்த காகிதத்தை நான் இந்த கோட்டின் உட்புற துணிக்குள் மறைத்து வைக்கிறேன். ஏனெனில் நான் இறந்த பிறகு என் தம்பி என் மகனுக்கு புதிய ஆடைகள் கூட வாங்கி தரமாட்டான் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அவன் என் பழைய கோட்டை கூட தொடமாட்டான். ஆனால் என் மகன் குளிரில் நடுங்கும் போது அவன் வேறு வழியின்றி இந்த பழைய கோட்டையே அணிவான். அப்போது இந்த விஷயம் அவனை சென்றடையும் என்று உன் அப்பா சொன்னார். இதை கேட்டதும் என் இதயம் பாரமானது. நான் தேம்பி தேம்பி அழுதேன். என் அப்பா இறந்த பிறகும் என் தேவைகளுக்காக ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கிழிந்த கோட்டிற்குள் வெறும் துணி மட்டுமல்ல, என் அப்பாவின் மாறாத அன்பும் கலந்திருந்தது. நான் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென வாசலில் பலமான தட்டுதல் சத்தம் கேட்டது. கூடவே போலீஸ் சைரன் சத்தமும் ஒலித்தது. என் இதயம் பயத்தில் தொண்டைக்கே வந்துவிட்டது. நாகேஷ் போலீஸை அழைத்து வந்திருப்பார் என்றும் இப்போது என்னை ஒரு திருடன் என்று நிரூபித்து ஜெயிலுக்கு அனுப்பி விடுவார் என்றும் நான் பயந்தேன். என் பயத்தை உணர்ந்த வக்கீல் ஐயா தானே வெளியே சென்றார். நான் பயந்து கொண்டே ஜன்னல் வழியாக பார்த்தேன். நிஜமாகவே வெளியே நாகேஷ் நின்று கொண்டிருந்தார். அவருடன் 2 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள். நாகேஷ் கத்திக் கொண்டிருந்தார், இன்ஸ்பெக்டர் அவர்களே, இந்த வீட்டில்தான் என் அண்ணன் பையன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த வக்கீல் அவனை கடத்தி வைத்திருக்கிறார்.
அந்த பையன் என் வீட்டில் இருந்து 50 லட்சம் மதிப்பிலான நகைகளையும் பணத்தையும் திருடிக்கொண்டு ஓடி வந்து விட்டான். போலீஸ்காரர்கள் வக்கீல் ஐயாவிடம் முறையற்ற முறையில் பேச முயன்றனர். ஆனால் அவர் நகரின் புகழ்பெற்ற சட்ட நிபுணர் அல்லவா. அவர் தனது கம்பீரமான குரலில் போலீசாரை தடுத்து நிறுத்தினார். கவனிக்கவும், வாரண்ட் இல்லாமல் யாராவது என் வீட்டின் எல்லைக்குள் நுழைய முயன்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்தார். பிறகு அவர் போலீசிடம் அந்த சான்றிதழ்களை காட்டிவிட்டு சொன்னார், இந்த பையன் திருடன் அல்ல, இவன்தான் இந்த சொத்தின் உண்மையான வாரிசு. தன்னை பாதுகாவலன் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த நாகேஷ் ஒரு மோசடி பேர்வழி. ஒரு அனாதையின் சொத்தை அபகரிக்க முயன்றவர் இவர். வக்கீல் ஐயா நாகேஷின் கண்களை நேராக பார்த்து சொன்னார், நாகேஷ் அவர்களே, நீங்கள் இப்போதே இங்கிருந்து செல்லவில்லை என்றால் அனாதையின் சொத்தை ஏமாற்றியது மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் உங்கள் மீது வழக்கு தொடருவேன். நிச்சயமாக உங்கள் மீதமுள்ள வாழ்க்கை சிறை கம்பிகளுக்கு பின்னால் தான் கழியும் என்று நம்புங்கள் என்று வக்கீல் ஐயா எச்சரித்தார். போலீஸை அழைத்து வந்து ஆட்டம் காட்டிய நாகேஷ் வக்கீல் ஐயாவின் சட்டவாதங்கள் மற்றும் மிரட்டலுக்கு முன்னால் பயந்து அமைதியானார். இப்போது ஆட்டம் தன் கையை விட்டு போய்விட்டது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவர் பல்லை கடித்துக் கொண்டும் என்னை ஆக்ரோஷமாக முறைத்து கொண்டும் அங்கிருந்து சென்றார். ஆனால் அவர் கண்களில் இருந்த அந்த பழிவாங்கும் உணர்ச்சி என்னை உள்ளுக்குள் நடுங்க செய்தது. வக்கீல் ஐயா கதவை மூடிவிட்டு என்னிடம் சொன்னார், மகனே, இப்போது நாம் உடனடியாக சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் அவ்வளவு எளிதாக தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அடுத்த நாளே நாங்கள் வங்கிக்கு சென்றோம். வங்கி ஊழியர்களுக்கு வழக்கறிஞரை தெரிந்திருந்தது. அதனால் நாங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் என் இதய துடிப்பு கட்டுப்பாட்டில் இல்லை. ஏதேனும் தடங்கள் வந்துவிடுமோ என்று ஒவ்வொரு நொடியும் பயந்து கொண்டிருந்தேன். ஒருவேளை வங்கி அதிகாரிகள் இந்த ஆவணங்கள் போலி என்றோ அல்லது இதன் காலாவதி முடிந்துவிட்டது என்றோ கூறிவிடுவார்களோ என்று அஞ்சினேன். மேலாளர் அந்த சான்றிதழை பார்த்தபோது புகைப்படத்திற்காக கணினியில் பதிவுகளை சரிபார்த்தார். அந்த சில நிமிடங்கள் எனக்கு யுகங்களாக தெரிந்தன. இறுதியாக மேலாளர் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்து புன்னகையுடன் சொன்னார், வாழ்த்துக்கள் தம்பி, இந்த சான்றிதழ் முற்றிலும் உண்மையானது. இதற்கான வட்டி மற்றும் இதர லாபங்களை கூட்டினால் இப்போது இந்த தொகை 70 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கிறது. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. நேற்று வரை 100 ரூபாய்க்காக சித்தப்பாவின் வசவுகளை கேட்டுக் கொண்டிருந்த நான் இன்று லட்சாதிபதியாகிவிட்டேன். வழக்கறிஞர் சட்டபூர்வமான வேலைகளை முடித்தார். என்னிடம் கையெழுத்து வாங்கப்பட்டது. இப்போது எனக்கு 18 வயது பூர்த்தியாகிவிட்டதால் அந்த முழு தொகையும் நேரடியாக என் பெயரில் தொடங்கப்பட்ட கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது. செக் புக் மற்றும் ஏடிஎம் கார்டு என் கைக்கு வந்தபோது என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இவை வெறும் பிளாஸ்டிக் மற்றும் காகித துண்டுகள் அல்ல, மாறாக இவை நான் இழந்த கௌரவம், சுயமரியாதை மற்றும் தன்மானத்தின் மீட்சிக்கான அறிவிப்பு. வங்கியில் இருந்து வெளியே வரும்போது என் உயரம் பல அடி உயர்ந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நான் வழக்கறிஞருக்கு நன்றி சொல்ல முற்பட்ட போது அவர் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். எனது உண்மையான ஊதியம் இதுதான். இன்று உன் அப்பாவின் ஆன்மா அடைந்திருக்கும் அந்த நிம்மதி என்றார். ஆனால் கதை இன்னும் முடியவில்லை. வங்கியில் இருந்து வெளியே வந்தபோது சாலையின் மறுபுறம் சித்தப்பா நாகேஷ் மகன் ஆரோன் நின்று எங்களை பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அநேகமாக சித்தப்பா தன் கோபம் முழுவதையும் அவன் மீதுதான் காட்டியிருப்பார் போலிருக்கிறது. நேற்று வரை என் கிழிந்த ஆடைகளை பார்த்து கேலி செய்த அந்த பையன் இன்று வெறுப்புடனும் பேராசையுடனும் என்னை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று என்னை நேருக்கு நேர் ஏறிட்டு பார்க்கும் துணிச்சல் கூட அவனிடம் இல்லை. நான் வழக்கறிஞரிடம், அங்கிள், நான் ஏதோ வாங்க வேண்டும் என்று கூறினேன். நாங்கள் ஒரு நல்ல கடைக்கு சென்றோம். எனக்காக
சில புதிய ஆடைகளை வாங்கினேன். ஆனால் அந்த கிழிந்த கரையான் அரித்த கோட்டை நான் தூக்கி எறியவில்லை. மாறாக அதை ஒரு பையில் பத்திரமாக எடுத்து வைத்தேன். ஏனென்றால் அந்த கோட்தான் எனக்கு வாழ்வு தந்தது. இப்போது நான் என் கல்வியை தொடர வேண்டும் என்றும் என் அப்பாவின் கனவை நனவாக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் எனக்கு அறிவுரை வழங்கினார். அந்த தொகையை கொண்டு ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும் என்றும் அதே சமயம் படிப்பையும் தொடர வேண்டும் என்றும் நான் அந்த கணமே முடிவெடுத்தேன். ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போது எனக்கு தலை நிமிர்ந்து வாழும் உரிமை கிடைத்து விட்டது. சித்தப்பா நாகேஷ் அதன் பிறகு பலமுறை சமரசம் செய்யவும் மன்னிப்பு கேட்கவும் முயற்சி செய்தார். பையன் விவரம் தெரியாதவன், அவனை மீண்டும் வீட்டுக்கே அனுப்பிவிடுங்கள் என்று உறவினர்களை தூண்டிவிட்டார். ஆனால் இப்போது நான் அந்த விவரம் தெரியாத சிறுவன் அல்ல. அவர்களுடைய ஒவ்வொரு செய்தியையும் நான் அலட்சியப்படுத்தினேன். ஏனென்றால் பாம்பிற்கு எவ்வளவுதான் பால் வார்த்தாலும் அதன் குணம் தீண்டுவதுதான் என்பதை நான் அறிவேன். வழக்கறிஞர் எனது சட்டப்பூர்வமான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் மற்றும் அவரது வீட்டின் ஒரு பகுதியில் நான் தங்குவதற்கு இடமளித்தார். அங்கிருந்து நான் என் புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். இரவில் நான் உறங்க சென்றபோது அந்த பழைய கோட்டை என் தலைமாட்டிற்கு அருகில் வைத்துக் கொண்டேன். அதன் பாக்கெட் இப்போதும் கிழிந்துதான் இருந்தது. ஆனால் அந்த பாக்கெட் தான் என் தலையெழுத்தையே மாற்றியது. பல வருடங்களாக நான் ஏங்கிய அந்த ஆழமான, அமைதியான மற்றும் பயமற்ற உறக்கம் எனக்கு வந்தது. வானத்தில் இருந்து என் அப்பா என்னை பார்த்து புன்னகைப்பார் என்று நான் நம்பினேன். ஏனென்றால் அவரது மகன் இனி ஒரு ஆதரவற்றவன் அல்ல, ஒரு சுதந்திரமான மனிதன். ஆனால் இயற்கை எனக்காக இன்னும் ஒரு சோதனையை வைத்திருக்கிறது என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் செல்வம் தன்னுடன் புதிய எதிரிகளையும் சேர்த்தே அழைத்து வரும். சித்தப்பா நாகேஷின் அமைதி ஏதோ ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நான் வெற்றி பெற்றிருந்தாலும் அது உண்மையின் வெற்றியாகவே இருந்தது. வழக்கறிஞரின் கருணையும் வங்கியிலிருந்து கிடைத்த தொகையும் என் வாழ்க்கையின் வரைபடத்தையே மாற்றிவிட்டன. ஆனாலும் எனக்குள் இருந்த அந்த பயந்த சிறுவன் இன்னும் எங்கோ உயிரோடுதான் இருந்தான். இரவில் திடீரென திடுக்கிட்டு எழுந்து அமர்வேன். சித்தப்பா நாகேஷ் என்னை மீண்டும் அந்த இருண்ட கேரேஜிற்குள் இழுத்து செல்வது போல எனக்கு அடிக்கடி தோன்றும். ஆனால் என் குரல் வெளியே வராது. காலம் கடந்தது. நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நகரின் முக்கிய சந்தையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை திறந்தேன். அந்த கடைக்கு என் அப்பாவின் நினைவாக கணேஷ் ஆட்டோஸ் என்று பெயரிட்டேன். ஏனென்றால் என் அப்பா எனக்காக விட்டு சென்ற அந்த பாதுகாப்பான சொத்தின் பலத்தால் தான் இந்த தொழில் தொடங்கப்பட்டது. என் புத்திசாலித்தனம், கடின உழைப்பு மற்றும் வழக்கறிஞரின் வழிகாட்டுதலால் மிக குறுகிய காலத்திலேயே என் தொழில் பிரகாசிக்க தொடங்கியது. முன்பு சித்தப்பா நாகேஷின் கேரேஜில் ஏமாற்றப்பட்ட வாடிக்கையாளர்கள் இப்போது என் கடையை நோக்கி வர தொடங்கினர். ஏனெனில் இங்கே அவர்களுக்கு அசல் பொருட்கள் நியாயமான விலையில் கிடைத்தன. அங்கே சித்தப்பா நாகேஷின் கேரேஜ் மெல்ல மெல்ல வெறிச்சோடத் தொடங்கியது. அவருடைய நேர்மையற்ற தன்மையும் வாடிக்கையாளர்களிடம் அவர் நடந்து கொண்ட முறையும் நகரம் முழுவதும் பரவியிருந்தது. இயற்கையின் பழிவாங்கல் அமைதியானது, ஆனால் மிகவும் கொடூரமானது. எந்த கேரேஜில் நான் குளிரில் நடுங்க வைக்கப்பட்டேனோ இன்று அங்கே மயான அமைதி நிலவியது. வாடிக்கையாளர்கள் வருவதே நின்றுவிட்டது. ஆனால் நான் முன்பே சொன்னது போல செல்வம் புதிய எதிரிகளை உருவாக்குகிறது மற்றும் பழைய எதிரிகளின் பொறாமை தீயை மேலும் தூண்டி விடுகிறது. என் வெற்றியை கண்டு சித்தப்பா நாகேஷ் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தார். அவர் சந்தையில் எனக்கு எதிராக வதந்திகளை பரப்புகிறார் என்ற செய்திகள் எனக்கு வந்த வண்ணம் இருந்தன. அதாவது நான் அவருடைய பணத்தை திருடித்தான் அந்த கடையை உருவாக்கினேன் என்று அவர் வதந்தி பரப்பினார். என்னிடம் வலுவான சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்ததால் அவர்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை. ஆனால்
காயம்பட்ட பாம்பு இறப்பதற்கு முன்னால் இன்னும் ஆபத்தானதாக மாறும். தாக்குவதற்கு சரியான நேரத்திற்காக காத்திருக்கும். நான் வீட்டிலிருந்து ஓடி வந்த அன்று இருந்ததைப் போல குளிர்காலத்தின் மற்றொரு சோகமான மாலை பொழுது அது. கடையை மூடும் நேரம் வந்துவிட்டது. திடீரென்று கடையின் வாசலில் ஒரு நிழல் தெரிந்தது. நான் எட்டி பார்த்தபோது அது என் தம்பி ஆரோன். அவனுடைய தோற்றம் சிதைந்து போயிருந்தது. அழுக்கான உடைகள். அவன் அழுது கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் என் ரத்தம் கொதித்தது. பழைய காயங்கள் மீண்டும் பசுமையாயின. அவனை கடையை விட்டு வெளியேறுமாறு சொன்னேன். ஆனால் அவன் என் காலில் விழுந்து கெஞ்சினான். அண்ணா, என்னை மன்னித்து விடு. நாங்கள் முழுமையாக அழிந்து விட்டோம். இப்போது அப்பாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் மருத்துவமனையில் இல்லை, வீட்டிலேயே படுக்கையில் கிடக்கிறார். எங்களிடம் சிகிச்சை இல்லை. மருத்துவர்களும் கைவிரித்து விட்டார்கள். அவர் தனது கடைசி நேரத்தில் உன்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் உனது பெயரையே உச்சரிக்கிறார். கடவுளுக்காக ஒரு முறை வந்து அவரை பார். இல்லை என்றால் அவர் நிம்மதியாக உயிர்விட மாட்டார். ஆரோனின் நிலையும் சித்தப்பாவின் மரண செய்தியும் என் இதயத்தை கரைத்து விட்டன. மனிதன் எவ்வளவுதான் பெரியவனாகி விட்டாலும் இரத்த உறவும் சிறுவயது உணர்வுகளும் எங்கோ ஒரு இடத்தில் அவனது பலவீனமாக மாறிவிடுகின்றன. வழக்கறிஞர் என்னிடம் அவர்களை ஒருபோதும் நம்பாதே என்று எச்சரித்திருந்தார். ஆனால் ஆரோனின் கண்ணீர் மிகவும் உண்மையானதாக தோன்றியது. ஒருவேளை இயற்கை அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து விட்டது என்றும் இப்போது அவர்கள் உண்மையிலேயே வருந்துகிறார்கள் என்றும் நான் நினைத்தேன். இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு மனிதனை மன்னித்து விடுவதுதான் சரி என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை இதனால் என் அப்பாவின் ஆன்மா சாந்தி அடையலாம். நான் கடையை பூட்டிவிட்டு எனது புதிய காரில் ஏறி ஆரோனுடன் பழைய பகுதியை நோக்கி புறப்பட்டேன். வழி நெடுக ஆரோன் அவனுடைய மற்றும் சித்தப்பாவின் தவறுகளை ஒப்புக்கொண்டே வந்தான். இது அவர்கள் உண்மையிலேயே மாறிவிட்டார்கள் என்ற என் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது. அந்த ராசியில்லாத தெருவை நாங்கள் அடைந்தபோது எங்கும் பாழடைந்து கிடந்தது. கேரேஜ் மூடப்பட்டிருந்தது. வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நான் காரில் இருந்து இறங்கியதும் என் சிறுவயது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்த அதே பழைய துர்நாற்றத்தையும் மூச்சு திணறலையும் உணர்ந்தேன். ஆரோன் என்னை உள்ளே அழைத்து சென்றான். வீட்டிற்குள் இருட்டும் ஆழ்ந்த அமைதியும் சூழ்ந்திருந்தது. சித்தப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே வேறு உறவினர்களோ அல்லது அக்கம் பக்கத்து ஆட்களோ ஏன் இல்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஆரோன் சொன்னான், அப்பா யாரையும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர் உன்னை மட்டும் தான் பார்க்க விரும்பினார். நாங்கள் சித்தப்பாவின் அறைக்குள் நுழைந்தோம். அவர் போர்வையை போர்த்தி கொண்டு படுக்கையில் கிடந்தார். அவரது கடைசி காலம் நெருங்கிவிட்டது போல வேகமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தார். நான் மெதுவாக அவர் அருகில் சென்று குனிந்து சொன்னேன், சித்தப்பா, நான் வந்து விட்டேன். உங்களை மன்னித்து விட்டேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் அவர் மீது குனிந்த அதே கணத்தில் திடீரென்று அறையின் கதவு பலமாக மூடப்பட்டு தாழ்பால் போடும் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது ஆரோன் கதவருகே நின்று புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் இருந்த கண்ணீர் மறைந்து முகத்தில் அதே பழைய சைத்தாந்தனம் திரும்பி இருந்தது. நான் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்னால் படுக்கையில் கிடந்த மனிதன் வேகமாக எழுந்து அமர்ந்தார். அவர் சித்தப்பா நாகேஷ் தான். முற்றிலும் ஆரோக்கியமாக இருந்தார். அவர் கையில் ஒரு தடிமனான தடி இருந்தது. என்னை இந்த வலையில் வீழ்த்துவதற்காகவே அவரது நோய் ஒரு நாடகமாக ஆடப்பட்டிருந்தது. என் முட்டாள்தனமும் வழக்கறிஞரின் அறிவுரையும் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் இப்போது காலம் கடந்து விட்டது. நான் சிங்கத்தின் குகைக்குள் வந்து விட்டேன். சித்தப்பா நாகேஷ் அறையின் சுவர்களில் மோதி எதிரொலிக்கும் வகையில் ஒரு பயங்கரமான சிரிப்பை சிரித்தார். வந்துவிட்டான் என் அண்ணன் மகன், என் கீழ்ப்படிதலுள்ள மகன். நீ எவ்வளவு முட்டாளோ, உன் அப்பனும் அப்படிப்பட்ட முட்டாள்தான் என்பது உனக்கு தெரியுமா? அவனையும் இதே போன்ற வார்த்தைகளில் சிக்க வைத்துதான் நான் கொள்ளையடித்தேன். இன்று உன்னையும் அதே வழியில் மீண்டும் கொண்டு வந்து விட்டேன்.
அவர் தடியை சுழற்றி கொண்டே சொன்னார். நீ எடுத்துக்கொண்டு ஓடிய அந்த 50 லட்சம் ரூபாயும் அதில் நீ ஈட்டிய லாபமும் என அனைத்தையும் வட்டியுடன் திருப்பித் தரும் நேரம் வந்துவிட்டது. அவர் தனது பையில் இருந்து சில பத்திரத்தாள்களை எடுத்து சொன்னார். இந்த ஆவணங்களில் கையெழுத்திடு. இதன்படி உனது கடை, உனது கார் மற்றும் வங்கியில் உள்ள அனைத்து பணத்தையும் நீயாகவே முன்வந்து உனது சித்தப்பாவின் பெயருக்கு மாற்றி கொடுக்கிறாய். நீ கையெழுத்திட்டால் ஒருவேளை உன்னை உயிரோடு விடுவேன். இல்லை என்றால் இன்றுதான் உனது கடைசி இரவு. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் நீ இறந்து விட்டதாக உலகம் நினைக்கும். நான் பயந்திருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது நான் அந்த பலவீனமான சிறுவன் அல்ல. நான் உறுதியான குரலில் சொன்னேன், சித்தப்பா, நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். இது என் விதியை பற்றிய விஷயம். உங்களுக்கு நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன். நீங்கள் என்னை கொல்லலாம், ஆனால் என் அப்பாவின் சொத்தை உங்களால் பறிக்க முடியாது. இதை கேட்டதும் சித்தப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் ஆரோனிற்கு சைகை காட்டினார். ஆரோன் முன்னால் வந்து என்னை பின்னால் இருந்து பிடித்து கொண்டான். நான் போராடி பார்த்தேன். ஆனால் அவர்கள் இருவர், நான் ஒருவன். சித்தப்பா முன்னால் வந்து தனது தடியால் முழு பலத்துடன் என் கால்களில் தாக்கினார். வலியின் வேதனை என் உடல் முழுவதும் பரவியது. நான் தரையில் விழுந்தேன். அவர் என் தலைமுடியை பிடித்து இழுத்து சென்று சுவரோரம் அமர வைத்தார். ஆரோன் கயிற்றால் என் கை கால்களை கட்டத் தொடங்கினான். சித்தப்பா என் தலைமாட்டிற்கு அருகில் நின்று கொண்டு, கையெழுத்திடுகிறாயா அல்லது உன் விரல்களை உடைக்கட்டுமா என்று கேட்டார். இந்த போராட்டத்திற்கும் தள்ளுமுள்ளுக்கும் இடையில் அறையில் வைக்கப்பட்டிருந்த குளிருக்காக பயன்படுத்தப்பட்ட விளக்கு பலமான தள்ளுதலால் தரையில் விழுந்தது. விளக்கில் இருந்த எண்ணெய் தரை முழுவதும் பரவியது. கம்பளம் உடனடியாக தீப்பிடித்து கொண்டது. அறையில் பழைய மரச் சாமான்களும் காகிதங்களும் சிதறி கிடந்தன. தீ சில நொடிகளிலேயே தீவிரமடைந்தது. சுவாலைகள் எழும்பின. அறை முழுவதும் புகை சூழ்ந்தது. என்னை கட்டுவதில் மும்முரமாக இருந்த சித்தப்பாவும் ஆரோனும் இந்த காட்சியை பார்த்து மிரண்டு போனார்கள். தீ மிக வேகமாக பரவியதால் கதவுக்கு செல்லும் வழி அடைபட்டது. சித்தப்பா ஆவணங்களை காப்பாற்ற முயன்றார். ஆனால் தீ அவருடைய ஆடைகளில் பிடித்துக்கொண்டது. ஆரோன் பயந்து கதவை நோக்கி ஓடினான். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அந்த பதற்றத்தில் சாவி எங்கோ விழுந்திருக்க வேண்டும் அல்லது சித்தப்பாவின் பையிலேயே இருந்திருக்க வேண்டும். அந்த அறை ஒரு நரகத்தைப் போல காட்சியளித்தது. புகையினால் என் மூச்சு திணறியது. ஆனால் கயிறு இன்னும் முழுமையாக கட்டப்படவில்லை. நான் என் முழு பலத்தையும் பிரயோகித்து ஆரோனின் தளர்வான கைகளில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன். இப்போது நாங்கள் மூவருமே மரணத்தின் விளிம்பில் இருந்தோம். சித்தப்பா தீயினால் சூழப்பட்டு இருமிக் கொண்டிருந்தார். ஆரோன் கதவை உடைக்க முயன்று தோற்று கொண்டிருந்தான். ஒரு நொடியில் நான் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருந்தது. என் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடுவதா அல்லது என்னை கொல்ல திட்டம் தீட்டிய அந்த இரக்கமற்ற மனிதர்களுக்கு உதவுவதா? எனக்குள் இருந்த மனித நேயமும் என் அப்பா எனக்கு தந்த வளர்ப்பும் என்னை மட்டும் தனியாக தப்பிச் செல்ல அனுமதிக்கவில்லை. நான் என் சட்டையால் மூக்கை மூடிக்கொண்டு பழைய பலவீனமான மரச்சன்னலை நோக்கி ஓடினேன். சித்தப்பா அமர்ந்திருந்த அந்த கனமான நாற்காலியை தூக்கி முழு பலத்துடன் ஜன்னல் கண்ணாடி மற்றும் சட்டத்தின் மீது வீசினேன். கண்ணாடிகள் உடைந்து சிதறின. புதிய காற்று உள்ளே வந்தது. நான் ஆரோனை அழைத்து, இங்கே வா, ஜன்னல் உடைந்து விட்டது என்றேன். ஆரோன் உடனடியாக ஜன்னல் வழியாக வெளியே குதித்தான். ஆனால் சித்தப்பா நாகேஷ் இன்னும் தீக்குள் சிக்கியிருந்தார். அவருடைய சட்டையில் தீ பிடித்து விட்டது. அவர் தரையில் உருண்டு கத்திக் கொண்டிருந்தார். மகனே, என்னை காப்பாற்று, என்னை விட்டு விடாதே என்று அவர் கதறினார். நான் ஒரு கணம் யோசித்தேன். என் வாழ்க்கையை நரகமாக்கிய மனிதன் இவன்தான். இன்று இவன் எரிந்து சாம்பலானால் இந்த உலகத்தில் இருந்து ஒரு கெட்ட மனிதன் குறைவான். பிறகு என்னை காப்பாற்றிய அந்த கிழிந்த கோட்டு என் நினைவுக்கு வந்தது. அந்த கோட் வெறுப்பின் அடையாளம் அல்ல, மாறாக அன்பு மற்றும் பாதுகாப்பின் அடையாளம். நான் என் உயிரை பொருட்படுத்தாமல் அறையில் கிடந்த
ஒரு கனமான போர்வையை எடுத்துக்கொண்டு தீப்பிழம்புகளுக்குள் குதித்தேன். சித்தப்பாவின் மீது அந்த போர்வையை போர்த்தி அவரை ஜன்னல் வரை இழுத்து வந்தேன். தீ என் கைகளையும் முகத்தையும் சுட்டெரித்தது. ஆனால் எனக்கு அந்த வலி தெரியவில்லை. அரை மயக்க நிலையில் இருந்த சித்தப்பாவை நான் சிரமப்பட்டு ஜன்னல் வழியாக வெளியே தள்ளிவிட்டு நானும் கீழே குதித்தேன். நாங்கள் வீட்டின் பின்புறம் இருந்த ஈரமான மண்ணில் விழுந்தோம். வீட்டிற்குள் வெடிச்சத்தங்கள் கேட்டன. தீ இப்போது கூரை வரை பரவி இருந்தது. மக்கள் கூடிவிட்டார்கள். தீயணைப்பு வாகனங்களின் சத்தம் கேட்டது. மண்ணும் சாம்பலும் படிந்திருந்த சித்தப்பாவை நான் மூச்சிறைக்க பார்த்தேன். அவர் உயிர் பிழைத்து விட்டார். ஆனால் அவருடைய வீடு, அவருடைய கேரேஜ் மற்றும் அவருடைய கர்வமும் அவர் கண் முன்னாலேயே எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது. எந்த கேரேஜில் நான் குளிரில் நடுங்கினேனோ, இன்று அதே கேரேஜ் தீயில் எரிந்து கொண்டிருந்தது. இயற்கையின் பழிவாங்கல் முழுமையடைந்தது. காவல்துறையினரும் ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்தனர். சித்தப்பாவும் ஆரோனும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். எனக்கும் சில லேசான காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் நான் அங்கேயே நின்று அந்த எரிந்து கொண்டிருந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தேன். தீ அணைக்கப்பட்ட போது அங்கே சாம்பல் மட்டுமே மிஞ்சி இருந்தது. செய்தி அறிந்து வழக்கறிஞரும் அங்கே வந்து சேர்ந்தார். அவர் என்னை கட்டிப்பிடித்து கொண்டு, நீ யாருடைய மகன் என்பதை இன்று நிரூபித்து விட்டாய் என்றார். போலீஸ் விசாரணையில் ஆரோன் உடைந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டான். அவர்கள் என்னை கடத்தி சென்று கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்க முயன்றது தெரிந்தது. அவர்கள் தீ காயமடைந்திருந்தாலும் உயிர் பிழைத்தனர். ஆனால் அவர்கள் மீது மோசடி மற்றும் ஏமாற்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அவர்கள் படுக்கையில் கிடந்தனர். இப்போது அவர்களிடம் வீடும் இல்லை, தொழிலும் இல்லை, கௌரவமும் இல்லை. எனக்காக அவர்கள் மூட்டிய அதே தீயில் அனைத்தும் எரிந்து விட்டது. நான் அவர்களை பார்க்க சென்றபோது அவர்களால் என் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அவர்களுடைய கண்களில் கண்ணீர் கூட இல்லை. நான் அவர்களுக்காக சில பழங்களையும் பணத்தையும் வைத்துவிட்டு நிதானமாக சொன்னேன், சித்தப்பா, அன்று நீங்கள் கிழித்த அந்த கோட்டின் பாக்கெட்டில் பணம் மட்டும் இருக்கவில்லை, என் அப்பாவிடமிருந்து எனக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் இருந்தது. நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் என் மீதி வாழ்நாளை வெறுப்பு என்னும் சுமையுடன் கழிக்க நான் விரும்பவில்லை. நான் வெளியே வந்தபோது சூரியன் உதித்து கொண்டிருந்தது. இன்னும் குளிர் இருந்தது. ஆனால் எனக்கு குளிராக தோன்றவில்லை. ஏனெனில் எனக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. இந்த நிம்மதி உலகின் எந்த தீயை விடவும் வெப்பமானது, எந்த கோட்டையை விடவும் பாதுகாப்பானது. நான் என் காரில் ஏறி என் கடையை நோக்கி சென்றேன். அங்கே ஒரு புதிய விடியலும் புதிய வெற்றிகளும் எனக்காக காத்திருந்தன. அக்கிரமக்காரனின் கயிறு எப்போதும் பலவீனமானது என்பதும், அது அறுபடும் போது அவனுக்கு தப்பிக்க வாய்ப்பே கிடைக்காது என்பதும், பாதிக்கப்பட்டவனின் பொறுமைக்கு நிச்சயம் பலன் உண்டு என்பதுமான நம்பிக்கையுடன் இந்த கதை முடிகிறது. அந்த கிழிந்த கோட் இப்போது என் ஒரு அழகான சட்டத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு நாளும் மனிதனின் உண்மையான சொத்து அவனது குணநலன்களே என்பதை எனக்கு நினைவூட்டுகிறது. என் வங்கி சேமிப்பும் இப்போது பாதுகாப்பாக இருந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.